இந்த இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது இது கபாலீஸ்வரருக்கு சொந்தமான இடம். இங்கே கோயம்பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டரில் அரசு புறம்போக்கு நிலத்துலேயும் என்னமோ ஒரு மசூதி இருந்தது. கோர்ட்டில் அதை எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும் ஆர்டர் வந்தது. ஆர்டர் எடுக்க போச்சு இவங்க வந்து அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு இன்னி வரைக்கும் அந்த இடத்த எடுக்கல. சேகர் பாபு அவர்களுக்கு கபாலியின் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டத் தெரிந்த சேகர் பாபுவிற்கு மீதி இடத்தெல்லாம் ஏன் மீட்க தெரியல? அதை சுற்றி இருக்கும் மீதி இடத்தெல்லாம் எல்லா விதமான இந்த விதிமீறல்களும் ஏன் எங்களுடைய இந்து கோயில்கள் வழிபாட்டு தலங்களுடைய எங்கள் தெய்வங்களின் இடங்களில் மாத்திரம்னு தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்போ இதெல்லாம் புதுசு கொண்டு வரத்துக்கு ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 2 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட ஆடிட் அப்ஜெக்ஷன் இருக்குது. ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனுக்கு கூட இந்த அறநிலையத்துறை பதிலளிக்கவில்லை. வேறு எங்கேயாவது கம்பெனியில் தான் இப்படி நடக்குமா? ஐ த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனைகளால் சூழ்ந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாமன்ற உறுப்பினர் உமானந்த் வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. நேயர்கள் சார்பாகவும் எங்கள் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் எங்கள் ஊழியர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது வழங்கியிருக்காங்க வைரமுத்து அவர்களுக்கு. ஏற்கனவே இந்து அமைப்புகளும் சரி, வலதுசாரி சிந்தனையாலும் சரி, அவருக்கு அந்த விருது கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஒரு பெரிய போராட்டமே நடத்தினாங்க. ஏன்னா அவர் ஆண்டாள் முதல் பலரையும் வந்து அவர் இழிவாக பேசியிருந்தார். ஆனால் அவருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் மீறி அவர் விருது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழகத்தை சேர்ந்த பலரும், அதாவது பாஜக தலைவர்கள் பலரும் அவருக்கு வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த விருதுக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? ஒன்று, பாஜகவினர் சிபாரிசுன்றதை நான் குற்றச்சாட்டாக நான் பார்க்கல. அது ரூமராவோ ஒரு இதுவாகவோ தான் பார்ப்பேன். இன்னொன்று, இது வந்து மத்திய அரசுக்கும் இந்த ஞானபீத் அவார்டு கொடுக்கறதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது கிடையாது, கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது, எதுக்குழியும் வருதில்லை. அது இட்ஸ் அன் இண்டிபெண்ட் குரூப்பு. ஒரு ஜெயின் அவங்க ஆரம்பித்ததில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதில். ஸோ இது வந்து பாரதிய ஜனதா கட்சி சிபார்சு செய்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலலாம் எந்தவித உண்மையும் கிடையாது. இதில் ஒன்று வேணால் அதில் அவரோடது நீங்கள் வெறுமை வந்து அந்த ஆண்டாளை பற்றி பேசியது அதெல்லாம் சொன்னீங்க. என்ன கேட்டால் இன்னொன்று சொல்வேன், அந்த மீட்டு இதுக்கே ஒரு கேவலத்தை உண்டாச்சு. சின்மயி அவர்கள் தொடர்ந்து பேசிக்கணும், நிறைய பேர் இன்னும் அதை பற்றி பேசிட்டாங்க. இப்படிப்பட்டவருக்கு இந்த ஞானபீத் இதுக்கு தான் நம்ம சொல்லணும், அந்த ஆர்கனைசர்ஸ் கிட்ட தான் நம்ம சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். இது முன்னாடி தெரிஞ்சுதான் இவருக்கு இந்த விருதுக்கு தகுதியற்றவர், நிச்சயமாக அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்க கூடாது அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு போகலாமே தவிர்த்து இவங்க பேசுகிற மாதிரி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல, பொய் அது. இல்லை, இது விருது கொடுத்தோடனே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்புறம் வந்து அமித்ஷா அவர்கள்லாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவருக்கு. அதுக்கே பல்வேறு இந்து முன்னணி அமைப்பு பரிவார அமைப்பு அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி இது எப்படி மேடம் பார்க்குறீங்க? அது கண்டம் அவங்க பரிவாரிலேயே சொல்லியிருக்காங்க. இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் நிச்சயமாக. மேடம், அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், இப்போ ஆலயங்கள் இது முக்கியமாக நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து முதல்ல திமுக ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு 2021 நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ நான் செய்தியாளர் இருக்கும்போது சேகர் பாபுவோட பல்வேறு நிகழ்வுகளுக்கு போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வடபழனியில் ஒரு பெரிய இடம் ஒன்று இருந்துச்சு பக்கத்தில், அந்த பெட்ஃபோர்டு வண்டி நிறுத்துவாங்க, அதெல்லாம் வந்து அகற்றுன்னு இந்து மதத்துக்கு நாங்கள் வந்து பயங்கரமான நலத்துறை செய்ய போகிறோன்னு பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தாங்க. அப்போ கூட நான் வந்து இந்த வெங்கீஸ்வரர் கோயிலை பற்றி கூட அவர்கிட்ட கேட்டேன், சேகர் பாபுட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்டபோது கூட அது நாளைக்கே போய் முடிவெடுத்தலாம், நாளைக்கே முடிச்சிடலான்னு சொன்னால் அது கிடப்பட போட்டாங்க. ஸோ அவர் பல்வேறு விஷயங்கள் அந்த ஒரு 6-7 மாதம் பரபரப்பாகவே இருந்தாங்க இந்த அறநிலைத்துறை. அதை நான் கூட இருந்து பார்த்த செய்தியாளர் முறையில். இப்போ அதே பரபரப்பில் வந்து இப்போ தாவேக அறநிலைத்துறை இருக்காங்க. அங்கே நாங்கள் முடிச்சிருவோம், திருச்செந்தூர் பிரச்சனை பண்ணுறவங்களை நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் வந்து கரூர் பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு முடிவு காண்போம், பழனி பிரச்சனைக்கு முடிவு காண்போம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பல இடங்களில் குற்றச்சாட்டுகள் வைத்து கொண்டே இருக்காங்க அறநிலைத்துறை மீது. அது என்னெல்லாம் முக்கியமாக நிச்சயமாக நீங்கள் சொன்னது 200% கரெக்ட். சும்மா ஒரு பரபரப்பு தான், ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக, சேகர் பாபுவாக இருக்கட்டும் இப்போ நடக்கிற அந்த இதுவாக இருக்கட்டும், ரெண்டுமே. என்னோட ஒரே கொஸ்டின் உங்களுது,
அறநிலையத்துறைக்கு சொந்தமானன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது அந்தந்த தெய்வத்திற்கு சொந்தமான இடம். அறநிலையத்துறைக்கு சொந்தமாக நான் என்றைக்குமே சொல்கிற மாதிரி ஒரு டேபிள் சேரு, ஒரு பிளாஸ்டிக் மக்கு கூட அறநிலையத்துறைக்கு சொந்தமானதை சந்தேகத்துக்குரியது. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் மக்கு கூட கபாலி காசோ இல்லை மாங்காடு காமாட்சியோட காசுலையோ தான் வாங்கியிருக்கணும். அவங்களுக்குன்னு தனியாக எந்தவித வருமானமும் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு அதுதான். இந்த இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது இது கபாலீஸ்வரருக்கு சொந்தமான இடம். இது பார்த்தசாரதிக்கு, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு சொந்தமான இடம், அப்படி தான் சொல்லணும். ரெண்டாவது, நீங்கள் நான் கேட்குற மாதிரி இவங்க வந்து பரபரப்பு, இந்த இருக்கிற இடம் என்க்ரோச்மெண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு அதை விட நான் அது ஒரு படி மேலேயே போய் என்க்ரோச்மெண்ட்டாவது ஒரு இஷ்யூ இருக்குது, அவங்க நினச்சா நிச்சயமாக பண்ணலாம். அதை என்க்ரோச்மெண்ட் பண்ணாமல் இருக்க பண்ணியிருக்கலாம். என்னோட கேள்வி என்னென்னா, கோர்ட்டுக்கு போய் ஜெயிச்சு இது வந்து கபாலிக்கு சொந்தமான இடம், இது பார்த்தசாரதிக்கு சொந்தமான இடம் அப்படின்னெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது. அந்த மாதிரி மதுரை மீனாட்சிக்கு சொந்தமானது வண்டியூர், அந்த இடம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சது. அதுவும் யாரோட டைமில்? மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சது. ஏன் அந்த இடத்த இன்னும் அவங்க எடுக்கலை? இது வரைக்கும் எடுக்கலை அந்த இடத்த. அது இன்றைய தேதிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வில் பி வர்த் அபவுட் 5,000 to 8,000 crores அதோட வேல்யூ. அது ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்க? கோர்ட்டுலேயே ஆர்டர் வந்துடுது உங்களுக்கு. இப்போது இந்த கம்பேரிசனுக்கு பாருங்கள், இங்கே கோயம்பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டரில் அரசு புறம்போக்கு நிலத்துலேயும் என்னமோ ஒரு மசூதி இருந்தது. கோர்ட்டில் அதை எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும்னு ஆர்டர் வந்தது. ஆர்டர் எடுக்க போச்சு இவங்க வந்து அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு இன்னி வரைக்கும் அந்த இடத்த எடுக்கலை. அது இந்த கம்பேரிசன் எப்படின்னு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி கோர்ட்டில் போய் நாங்கள் இந்துக்கள் அறநிலைய கோயிலுக்கு சொந்தமான இடம், எங்கள் தெய்வத்தின் இடம்னு போய் ஜெயிச்ச இடத்த மீட்பதில் இவர்களுக்கு என்ன கஷ்டம்? அதை முதல்ல பண்ணியிருக்கலாம்ல. அவங்க என்க்ரோச்மெண்ட் இவங்க நினைச்சா தடுத்திருக்கலாம், இவங்க மனது வைத்தால் அதை தடுக்கலாம் இவர்கள், ஆனால் தடுப்பதில்லை. இப்போ நான் ஒரு சின்ன இன்னொன்றுத்துக்கு வரேன். இப்போ கபாலி கோயில் கிரீன்வேஸ் ரோடு ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. கிரீன்வேஸ் ரோடு உங்களுக்கு என்ன விலைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கேயே கபாலி கோயில் சொத்தை வந்து அவங்க அந்த கபாலிக்கு ஒரு சத்திரம், கல்யாண மண்டபம், கற்பகாம்பாள் கல்யாண மண்டபம் என்று கட்டத் தெரிந்த சேகர்பாபு அவர்களுக்கு கபாலியின் பணத்தை எடுத்து கல்யாண மண்டபம் கட்டத் தெரிந்த சேகர்பாபுவிற்கு மீதி இடத்தெல்லாம் ஏன் மீட்க தெரியல? அதை சுற்றி இருக்கும் மீதி இடத்தெல்லாம் அந்த இடத்துல இது ஏன் மீட்க தெரியல அவருக்கு? அடுத்து நான் இன்னொரு இடத்துக்கே வரேன். இப்போ லேட்டஸ்ட்டு பழைய மலர் ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு ஃபோர்ட்டிஸா, அதுக்கு எதுக்கு அருணாச்சலபுரம் அப்படிங்கிற இடம் அபவுட் 15 acres, கொஞ்சம் கம்மி. அடையாறில் இன்னைக்கு 15 ஏக்கர்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எங்கேயோ அது ஃபுல்லாகவே என்க்ரோச்மெண்ட். அது யார் என்க்ரோச் பண்ணிருக்காங்க? நிறைய ஒருத்தர் 2 பேர் இல்லை, 40% இல்லை பப்ளிக்கா, எல்லாருமே கவர்மெண்ட், பப்ளிக்கு, பிரைவேட், கேன்சர் இன்ஸ்டிடியூட், அவை இல்லம், இவங்க எல்லாருமே, ஒரு சர்ச் இருக்கு உள்ள, ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு உள்ள. இந்த 13 ஏக்கர்லாம் ஒத்தரா இருக்க முடியாது. அவை இல்லம் சொல்றீங்க, கேன்சர் இன்ஸ்டிடியூட் சொல்றீங்க. அவை இல்லம் ஒரு சர்வீஸ் மோட்டிவேட்டடு, கேன்சர் வந்து சர்வீஸ் மோட்டிவேட்டடு. அவங்கெல்லாம் அந்த கோயில் இடத்த யூஸ் பண்ணலோட தப்பு இல்லையா மேடம்? ஏங்க இது என்னங்க, எனக்கு கோயில் எடுத்துக்கங்க, பட் நீங்க அந்த தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டிய வாடகையை ஏன் கொடுக்க மாட்டேன்னு என்கிறீங்க? அவங்களே சர்வீஸ் தான் பண்றாங்க, எப்படி மேடம் வாடகை? ஏங்க அப்போ சர்வீஸ்க்கு நான் கேட்குறேன், ஏன் எங்களுடைய தெய்வத்தின் வருமானத்துக்கு? இப்போ கிறிஸ்டின் ஒருத்தங்க அவங்க காம்பவுண்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, அவங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறீங்க. அவங்க இடத்துக்குள்ள அவங்க பண்றாங்க, அவங்களே பண்ணிக்கிட்டு. அந்த மாதிரி எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அண்ணாமலையாரின் பேரில் நாங்கள் ஒரு ஆதரவற்றோர் இல்லம் அப்படின்னாலும் அதை விடுங்க. நீங்க என்ன நடத்துறது, தனியாருக்கு என்ன விடுறது? அவங்க சர்வீஸ் ஆர்கனைசேஷன், நீங்க என்ன சொல்றது? எங்களுக்கு நடத்த தெரியாத ஹிந்துஸ்க்கு இதுல? இப்போ நான் அது ஏன் எனக்கு இப்போ கோபம் வருதுன்னா, அது மொத்தம் வந்து அவை இல்லம், அது 1,14,880 ஸ்கொயர் ஃபீட் அவங்க வச்சிட்டு இருக்கிறது அவை இல்லம். வாடகை தரல இதுல. அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க உயிருடன் இருந்த பொழுது லாங் லீஸில் அவங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட 32 கிரவுண்ட். அது அப்படி பார்த்தா 64,800 சதுரடி அவங்களது. அடுத்து ஒளவை இல்லத்தோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்,
அது ஒரு 30,000 சதுரடி, 30,000த்துக்கு கொஞ்சம் கம்மி அது. அடுத்தது அவ்வை இல்லம் பிரைமரி ஸ்கூல். நான் மெயின் இவங்க தான் சொல்கிறேன் இதில், மீதி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதில், மெயின் இவங்க தான். அந்த அவ்வை இல்லம் பிரைமரி ஸ்கூல்து 48,614 ஸ்கொயர் ஃபீட். இதை எதற்காக இந்த இடத்தை கொடுத்தவர் ஒரு முதலியார் ஃபேமிலி. இது வந்து பரணி தீபம் அறக்கட்டளை. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி திருவண்ணாமலையோட சொத்து. சொத்து. ஓகே, திருவண்ணாமலையோட சொத்து இங்கே இருக்கு. இங்கே பரணி தீபம் அறக்கட்டளை என்ற பெயர் ஒரு முதலியார் ஒருவர் எழுதி கொடுத்த இது. அது அருணாச்சலபுரம் என்றே இருக்கிறது. அந்த இடத்துக்கே நீங்கள் இப்போ போனால் கூட அதுக்கு பேர் அருணாச்சலபுரம். அது அதில் வில்வ மரத்தை வளர்த்து வில்வத்தை தினமும் அருணாச்சலேஸ்வரருக்கு பூஜைக்கு கொண்டு செல்லவும்னு அவர் எழுதியிருக்கார். சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு தினம் வில்வவனம் அப்படின்னுட்டு. இது எப்போ எழுதி வச்சது? எந்த ரொம்ப வருஷம், மோர் தென் 100 years இதெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கு. இல்லை, இப்போ 100 years பிஃபோர்னா இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு வில்வத்தை கொண்டு போகிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து சரியான கைதா இல்லை இது புனையப்பட்ட கதை? பாருங்க, கிடையாது. ஏன்னா வில்வம் என்னன்னாக்க பழைய வில்வத்துக்கும் இது உண்டு. வில்வத்துக்கோட மகிமையே, பழைய பூவை நம்ம மீதி இதுக்கெல்லாம் போட மாட்டோம். வில்வம் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு திரும்பி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிவனுக்கு. வில்வத்தோட மகிமையே அதுதான். அதனால் நீங்கள் இங்கேருந்து எடுத்துட்டு போகிறது இதெல்லாம் அதுக்கு அவர் எழுதி வைத்தவர், அதற்கும் எழுதி வைத்திருப்பார். கண்டிப்பாக அது டிரான்ஸ்போர்ட் போன்ற விஷயம் எல்லாமே அவர் இவ்வளோ யோசித்தவர், இவ்வளோ சொத்தை எழுதி வச்சார், அதை யோசிச்சு வச்சிருக்க மாட்டார். தினமும் அவனுடைய பூஜைக்கு கொடுங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டு இது பண்ணணும். ஸோ என்னோட கொஸ்டின் வந்து இப்போது அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் இருந்த அந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி, இப்போ கேன்சர் இன்ஸ்டிடியூட்டு எப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும், நீங்கள் அதுக்கும் பேசுவீங்க, அவங்க தொண்டு நிறுவனம் அப்படின்னுட்டெல்லாம். அதில் அவங்கள முதல்ல ஒரு ஆடிட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ கொடுக்குறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு முதல்ல நம்மளுக்கு வரணும். ஏன்னா நான் நிறைய பேர் சிபாரிசுக்கு அங்கே அனுப்பியிருக்கேன் அங்கெல்லாம். அது ஒன்றும் ஃப்ரீ அப்படிங்கிறத மாதிரி ஒத்துக்கொள்ள பட வேண்டியதாக தெரியவில்லை எனக்கு அதில். அது அந்த இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை இடித்து நாங்கள் கட்டணும் அந்த இடம். அந்த இடத்துல வாடகைக்கு லீஸில் இருந்தவங்க முத்துலக்ஷ்மி ரெட்டி, அவங்க வாழ்ந்த வீட்டை நாங்கள் இடித்து புதுப்பிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அவங்க. முத்துலக்ஷ்மி வந்து அது அண்ணாமலையாருக்கு சொந்தமானது. அதை நீங்கள் அந்த அம்மா இருந்தாங்கன்றதுக்காக நீங்கள் கட்டணுங்கிறீங்க. அதை இன்றைய தேதிக்கு அது எவ்வளோ ஆகும்? நீங்கள் முதல்ல லாங் லீஸ் முடிஞ்சு கோயிலிடம் சென்று விட்டது. ஆமாம், அது அப்படி இருக்கச்சு அதை இடித்து கட்டுவோன்றீங்க. ஸோ என்னோட கேள்வி அன்றைக்கி மாநகராட்சியிலேயே என்னென்னா, இப்போது அது வந்து இடிக்க டிமாலிஷன் ஆர்டர் வாங்கணும். அதுக்கு யார் பேரில் வாங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த அட்ரஸோட சர்வே நம்பரோட நான் கொடுக்குறேன். அது யார் பேரில் டிமாலிஷன் ஆர்டர் வாங்குவீங்க? அதை ஒப்புதலும் இந்த அரசாங்கம் கொடுக்கிறது. இந்த அரசாங்கம் அவங்க சொத்தாது ஒப்புதல் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் நிலைமை அது இல்லை. அடுத்து நான் கேட்டேன், அது கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி அதும்போது யார் பேரில் கொடுப்பீங்க? நீங்கள் ரெக்கார்டை நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ பழனி அதே தானே, வேறு மாதிரி எல்லாம் போயிருந்தது தானே, அவங்க இது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நிறுத்தினாங்க. இப்போ அதே தவிர கார்ப்பரேஷன் ஏன் செய்யணும்? ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கேன், இப்போவே நான் சொல்கிறேன், அது ஆர்டர் அந்த மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டதுனால இந்த அரசாங்கம் அதை யார் பேரில் இந்த மாநகராட்சிக்கு அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். இது விண்ணப்பிக்கிறதுனா அவங்க அண்ணாமலையார் தேவஸ்தானம் தான் அது விண்ணப்பிக்கணும். நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தான். புதுப்பிக்கிறதுக்கும் அவங்க தான் பிளானு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நான் இதை இவங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் கேட்டது தவறு. இதை இந்த அரசாங்கம் அதற்கு ஒத்துக்கொண்டதுன்னு இந்து பேப்பரில் வந்து 23 ஜூலை பேப்பர்லேயும். ஸோ அரசாங்கம் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்தில் அவர்கள் எப்படி ஒப்புதல் கொடுக்க முடியும்? அது என்ன ஊர் என்னமோ சொல்லுங்க, வழிப்பிள்ளையார் எடுத்து அந்த மாதிரி அந்த கேஸ் தான். எங்கள் 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாத இடம். 2 பேரும் எப்படி அதுக்குள்ளே நுழைவாங்க? அதில் இந்த மாதிரி கோயில் இதெல்லாம் தடுக்கலாம் இல்லையா? பட் மேடம், திமுக ஆட்சியில் சேகர்பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது பச்சைபாஸ் காலேஜ் எதில் கச்சபேஸ்வரர் கோயிலோட இடம் இருந்தது அப்படின்னு அந்த ஸ்கூல் இருந்துச்சுன்னு ஒரு பெரிய போராட்டம் நடந்து, அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து அந்த இடத்த வந்து கோயிலே நடத்துதா அப்படின்லாம் சொல்லி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அவங்க கூட அந்த செய்திகளை சேகரிச்சு ஒன்றுமே இல்லையே. சீதா கிங்ஸ்டன் அதற்கு அந்த முதல்ல அந்த சீதா கிங்ஸ்டனை நடத்தியவங்க ஒரிஜினல் லீஸ் ஹோல்டரே இல்லை.
அது வேற ஒருத்தர் லீஸை வாங்கிட்டு இவங்க வந்து அதை இது அடுத்த லீஸ் இவங்களுது. இவங்களுக்கு கோயிலுக்கும் டைரக்ட் லீஸ் அக்ரிமெண்ட் கிடையாது. அதனால் அதுவே தவறு. சப்லெட் பண்ண மாதிரி அதுவே தவறு. பாக்கி வேற வச்சுருந்தாங்க கட்சி ஏகம்பருக்கு. பட் அது கோயில் திருப்பி அந்த கோயிலை அந்த பள்ளியை நடத்துறதானே இப்போ செய்தி வந்தது இல்லையா? அப்புறம் செய்தி வந்தது உண்மையான்னு பார்க்கணும். அடுத்து வாடகை பாக்கி அவ்வளோ வருஷம் வச்சுருந்தாங்களே அந்த ஸ்கூலு, அதற்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்தது? மாண்புமிகு நீதிபதி ஒருவர் போனால் போகட்டும் அப்படின்னார். பாக்கி கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய அமௌண்ட் அது. நீங்களே அந்த இடம் எவ்வளோ போகும் தெரியும். பரவாயில்லை போனால் போகிறது அப்படின்னா, அந்த போனால் போகிறது என்பது எங்களுடைய கட்சி ஏகம்பருக்கும் கபாலிக்கும் பார்த்தசாரதிக்கும் இல்லை சமயபுரத்தாளுக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாத்திரம் உரியதா போனால் போகிறது என்பது? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. 1 ரூபாயா இதில் கேட்டால் நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறோம். அது எல்லா விதமான இந்த விதிமீறல்களும் ஏன் எங்களுடைய இந்து கோயில்கள் வழிபாட்டு தலங்களுடைய எங்கள் தெய்வங்களின் இடங்களில் மாத்திரம்னு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இப்போ இது இந்த சீதா கிங்ஸ்டன், அதில் சீதா கிங்ஸ்டன்னே போட்டு கிங்ஸ்டன்றவங்க யாருமே இந்துக்கள் பேர் வச்சுருக்க மாட்டாங்க. எப்படி அதுவே ஒரு தப்பு தானே, அதுவே ஒரு அஃபென்ஸ் தானே. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அவங்க? இதெல்லாம் நாங்கள் கேட்டால் நாங்கள் வந்து தீவிரவாதிகள், நாங்கள்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட், ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட். ஸோ இந்து என்பவன் எந்த அநியாயம் நடந்தாலும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் அவருடைய தெய்வங்களுக்கு வர வேண்டிய பணபாக்கி எதுவாக இருந்தாலும் கேட்காமல் இருக்க வேண்டும். அப்போ தான் நான் நல்லவங்க நாங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லவர்கள் என்ற பெயர் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்கள் தெய்வங்களுக்கும் எங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் வஞ்சகம் செய்யாதிருந்தால் போதும். இப்போ நீங்கள் அந்த அடுத்து அந்த சேகர் பாபுக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த கல்யாண மண்டபம் கட்டி வருவாய் அப்படிங்கிறார். அதையும் நிறுத்திட்டாங்க இல்லையா இப்போ தாவேக அரசுல? எது இல்லை, மீதி கட்டடம் இப்போ அந்த கற்பகாம்பாள் கல்யாண மண்டபம் கபாலி நடந்துட்டு இருக்கு, கோயில் இருக்கு. ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். அதில் இல்லாதது கட்டடம் கட்டி பணம் சம்பாதிப்பது என்பது இன்னொரு தவறான முறை. அதில் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தார் சேகர் பாபு அவர்கள். அந்த கோயிலோட எஃப்டிலாம் இருக்கும் இல்லையா, பேங்க்கில் இருக்கிற வைப்பு, அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு முனப்பாக செஞ்சார். இப்போ நீங்கள் ஆர்டிஐ போட்டு பாருங்கள், இவ்வளோ கபாலி கோயிலுக்கு பேங்க்கில் எவ்வளோ வைப்பு நிதி இருந்தது. இவங்க இந்த இப்பொழுது முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருங்க விட்டு போகும்போது எவ்வளோன்னு ஆர்டிஐயில் போட்டு பாருங்கள், இன்னும் பதில் வரல அதில். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தவறு நடக்கும்போது நாங்கள் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? இப்போ அடுத்து நீங்கள் அந்த இது எடுத்தீங்க, இப்போ இருக்கிற அரசாங்கம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலையாருக்கு இவர்கள் ஒப்புதல் அளித்ததே தவறாக இருந்தால் அது பேப்பரில் வந்த நியூஸ் தப்பாக இருந்தால் இந்த அரசாங்கம் உடனே அதற்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும். இது உண்மை இல்லை, இது அண்ணாமலையாருக்கு சொந்தமான இடம், எங்களுக்கு அதுக்கும் இல்லைன்னு அவங்க அதை சொல்லவே இல்லைன்னு வரைக்கும். அதில் அடுத்தது எனக்கு இப்போ அந்த பழனி கோயில் பார்த்தீங்க, அந்த பழனி கோயில் ஒரு விஷயம் மேடம். அதில் வந்து இப்போ துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த மணிகண்டன் போன்றவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி செய்தித்தாளில் அது அப்டேட் ஆகினே இருக்குது செய்தி. அதாவது தாவேக அரசு துரிதமாக செயல்படுதுன்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் திடீர்னு திமுக போன்றவர்கள்லாம் ஒரு செய்தியை பரப்புனாங்கன்னு அந்த ரமேஷ் சொன்னார். அதாவது நான் இதில் வந்து இன்னும் ஒன் ஆஃப் தி ஹிடன் ஹேண்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் நானே வாடகை விட்டு தான் இருக்கேன், எனக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்றாங்க. சம்மந்தம் இருக்கா இல்லையா மேடம் அவருக்கு? ஒன்று, அவர் அதிகாரிகள் வந்து அவருக்கு மிஸ்லீட் பண்ணுறாங்கன்றதுக்கும் இல்லை. தாவேகாவில் என்னோட இது என்னென்னா, அவர் வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறது. அவர் ஏன் முதல்ல அந்த துறைக்கு ஏன் ஒரு பிராமண அமைச்சரை போட்டீர்கள்னு கேட்டவங்க இங்கே இருக்காங்க இன்னும். ஸோ ஒருவேளை அதுக்காக ஒரு ஹிடன் அஜெண்டாவில் போகிறாங்களான்னு தெரியாது எனக்கு. அதில் we have to find out. அது உடனே நம்மளுக்கு தெரியாது. நிஜமாகவே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தவறு செய்திருக்கிறார். அவர் வந்து பிரசாத ஸ்டாலில் போய் பிரசாதத்தை செக் பண்ணுறதை விட்டுட்டு கோயில்களின் சொத்துக்களை மீட்பதிலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருப்பதிலும் அவர் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து நான் இன்னொன்று, இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்களே, இப்போ நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். கபாலீஸ்வரர் கோயில், அது வந்து முன்னாடியிலேருந்து அந்த மயில் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆமாம், அந்த இது இவங்க தப்பு என்ன பண்ணாங்க? அப்போது அந்த மயிலுக்கு ஒரு அம்மா வெள்ளி கவசம் பண்ணி கொடுத்தாங்க. அது மயில் மாற்றப்பட்டதுன்னு எப்படி தெரிஞ்சுது? இவங்க வச்ச புது மயில் பெருசாக வச்சுட்டாங்க ஒரிஜினல் மயில் இருந்ததை விட. அதனால் அந்த அம்மா ஒரு பக்த கொடுத்துருந்தாங்க வெள்ளி கவசம்.
அது போதலை. அந்த இன்னொரு செய்தி கூட சொன்னாங்க, அது முதல்ல இருந்த மயில் வாயில வந்து தாமரைப்பூ இதுல இருந்துச்சு, இது வந்து வில்வ இலை இருந்துச்சு, அது மாதிரி ஏதோ மாற்றுது. ஏன்னா பார்வதி வந்து இவர் அர்ச்சனை பண்ணதாக இது, அவருக்கு வந்து சாபம் சிவன் கொடுத்தது. அவர் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்வதி அவர்களின் கவனம் திரும்பியதால் இது வந்தது. அவங்க வந்து இதை போட்டு அதை மயில் தாமரைப்பூ அண்டு வில்வம் அது இன்னொரு இது அது அப்படின்னாங்க. இதெல்லாம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது. இப்போ என்ன ஆச்சு அந்த கேஸ்க்கெல்லாம்? அந்த மயிலை பற்றி ஏன் இது வரைக்கும் யாருமே வாய் திறக்கல? ஏற்கனவே இதெல்லாம் சர்ச்சைக்குள்ள போயாச்சு. அதில் உண்மையை கண்டுபிடித்து இவர் கொண்டு வரலாம்ல. அந்த மயில் கதை என்னாச்சுன்னு கேட்கலாம்ல இவங்க இதில். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இதில் நாங்கள் வந்து வேணால் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்குறோம் இவங்கக்கிட்ட எதெல்லாம் ஈஸியாக இவங்க முடிக்க முடியும்னுட்டு. நான் இப்போ சொன்ன அந்த மயில், கபாலியில் உள்ள மயில், அது அவங்க சீக்கிரம் அதை பார்த்து என்னாச்சுன்னு கேஸை முடிக்கலாமே. அதில் இந்த மாதிரிக்கெல்லாம் விட்டு புதுசாக நான் போய் பிரசாதத்தில் லட்டு நெய் நேற்றோ முன்தினமோ ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அறநிலைத்துறையில். அதாவது எது இருந்தாலும் பிரசாதமாக இருந்தாலும் சரி, பூக்கடை வைக்கிறதாலும் சரி, வண்டி எல்லாம் ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்றாங்க. அதாவது இதெல்லாம் லஞ்சத்தை ஒழிக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி கரெக்டாக பாருங்கள், பிம்பம்ட்டீங்க. சரி, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நீங்கள்? ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டீங்க. இந்த பூக்கடையில் பூ விற்கிறது, அதை கடையை ஏலம் எடுக்கிறது, இதெல்லாமே பண்ணணும். ஆனால் எல்லாமே ஒன்றா பண்ணணும். பெருசையும் பிடிக்கணும், சின்னதும் பிடிக்கணும் இதில். ஸோ நீங்கள் பிம்பம் தான் உருவாக்குறாங்க அவர்களுக்கு நிஜமாகவே. இப்போ நான் இன்னொன்று உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன், அவங்க பண்ணலான்னு. இப்போ இதெல்லாம் புதுசு கொண்டு வரத்துக்கு ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 2 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட ஆடிட் அப்ஜெக்ஷன் இருக்குது. ஒரு ஆடிட் அப்ஜெக்ஷனுக்கு கூட இந்த அறநிலையத்துறை பதில் அளிக்கவில்லை. அதில் வேற எங்கேயாவது கம்பெனிலலாம் இப்படி நடக்குமா? ஆடிட் அப்ஜெக்ட் சிஏஜின்னு எதுக்கு வச்சுருக்காங்க? சிஏஜி ஆடிட்டை கொண்டு வரணும் அவங்க. இல்லை அதுக்கு ஒத்தா மாதிரி இல்லாட்டி வெளியிலேருந்து ஆடிட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு ஆடிட் பண்ணுங்க. உங்கள்ட்ட ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஆடிட்டிங்கே பண்ணாத ஒரு துறை இருக்க முடியுமா? அதுவும் அரசாங்கத்தை சேர்ந்த துறை. ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுல 19, 20, 21 எந்த ரெஜிஸ்டரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படி சொத்து? இப்போ அதை வச்சாக்க நம்ம எங்கே சொத்து போச்சு, எந்த நிலம் போச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, ஆன்லைனில் பண்ணுறேன்னுட்டு. முதல்ல 19, 20, 21 ரெஜிஸ்டரை கொண்டு வாங்க நீங்கள். அது பண்ணாலே நீங்கள் ஃபஸ்ட்டு பாதி ஃப்யூச்சர்லேயும் நம்ம தப்பை கண்டுபிடிக்கலாமே, தப்பு இல்லாமல் இருக்கலாமே. இந்த கோயிலோட அசையா சொத்து, அசையும் சொத்து அது இருக்கணும்னு அவங்க சட்டப்படியே இருக்குது. ஏன் அதெல்லாம் பண்ணுவா? இருக்கிறத சரி பண்ணுங்க. நீங்கள் புதுசு சட்டம்லாம் கொண்டு வர வேண்டாம். பழைய இருக்கிற சட்டத்தை சரி பண்ணுங்க. இப்போ ஒழுங்காக இந்த ஆஃபீஸர்ஸ் பண்ணுறாங்களா? அறநிலையத்துறை செய்கிறதா? அதை 19 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணணும். அசையும் சொத்து, அசையா சொத்து அந்த ஆஃபீஸில் இருக்கணும். கோயிலில் அந்த ஆஃபீஸில் அந்த அலுவலகத்தில் அது இருக்க வேண்டும். அடுத்து 20, அடுத்தது 21. 21 என்பது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஒரு வெள்ளி ஸ்பூனு இல்லை ஒரு இதுவே வேண்டாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த மயில் விஷயம், கபாலீஸ்வரருக்கு, அது ஏதாவது டேமேஜ் ஆகி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதில் என்ட்ரி ஆகிருக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒழுங்காக ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னாக்க இன்றைக்கு இவ்வளவு பெரிய தவறெல்லாம் நடக்காதுல்ல. நீங்கள் எதுக்கு இன்னைக்கு புதுசாக ஆன்லைன் பண்ணுறோன்றீங்க? இருக்கிற சிஸ்டமை சரி பண்ணுங்கள். ஏற்கனவே உங்கள் சட்டத்திட்டங்களில் உள்ள விதிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணாலே போதுமே. அவர் இன்னொரு விஷயம் மேடம், மாமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் வந்து மாமன்றத்தில் இப்போ பரபரப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் நீங்கள். அதாவது பல விஷயங்கள், அதாவது அந்த ஸ்கூலில் வந்து கயிறு கட்டுற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அங்கேயே மேயருக்கு நேராகவே எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பரபரப்பாக இருக்கீங்க. ஆனால் இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் விஷயமும் உங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. கடந்த ஒரு 7-8 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாலினை புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னு ஒரு செய்தி பரபரப்பாக வந்துச்சு. இப்போ நடந்து முடிந்த கூட்டத்தில் கூட நீங்கள் வந்து திமுகவை வந்து பயங்கரமாக பாராட்டி பேசுனீங்கன்னு ஒரு விமர்சனம் உள்ளாகிட்டே இருக்குது. ஸோ ஏன் திமுகவை பாராட்டி அடிக்கடி பேசுகிறீங்க? சரி, ஒன்று வச்சுக்கோங்க, நான் ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஒரே ஆள், நான் பாஜகவை சேர்ந்த ஒரே ஆள். எனக்கு அவங்க 5 வருஷம் என்னோடது முடிய போகுது. அதில் அவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்கலான்னு நினச்சிருந்தாங்கன்னா எனக்கு நான் போட்ட எந்த ப்ராஜெக்டையும் அவங்க ஒத்துக்கொண்டு இருக்க வேண்டாம். அவங்க
ஆனால் தொடர்ந்து நான் ஒரு 10 ப்ராஜெக்டை கொடுத்தேன்னா 7ஓ 8ஓ எனக்கு ஒப்புதல் அளித்து எனக்கு செய்திருக்காங்க. நான் புகழ்ந்தேன்னு சொல்கிறது வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக தமிழ்நாட்டு அரசில் பாலும் தேனும் பாய்கிறது, க்ரைம் இல்லை, லா அண்ட் ஆர்டர் பக்காவாக இருக்குது அப்படின்லாம் நான் சொன்னேன்னா? என்னுடைய பேச்சை இது வந்து தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று இருப்பவர் என் கட்சியிலேயே சேர்ந்தே நான் சொல்கிறேன். நான் சும்மா அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்மையை நான் சொல்கிறேன். அவர்கள் எனக்கு நான் கேட்டதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். என்னால் என்னுடைய பகுதி வாழ் மக்களுக்கு போய் அவங்களே வந்து பகுதி வாழ் மக்களை நல்லா பண்ணுறீங்க மேடம் அப்படின்றாங்க இல்லையா? இந்த பாராட்டு எனக்கு எப்படி கிடைத்தது? எனக்கு அவர்கள் ஒத்துழைத்ததினால் கிடைத்திருக்கிறது. இப்போ நான் போட்ட ப்ராஜெக்ட் பண்ணாமே இருந்தாங்கனாக்கா எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் கிடைத்திருக்கும்? அதனால் நான் என்ன சொன்னப்போ, எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு நன்றி, இந்த அரசு பெஸ்ட் அரசு அப்படின்னா இந்த அரசாங்கத்தை நான் புகழவில்லை. நான் கேட்டதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு. இந்த வாட்டியும் இந்த இஷ்யூ எப்படி வந்ததுன்னா, இது வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு கூடுற 2வது கூட்டம். இப்போ கூட்டணி சீன்லாமே மாறி இருக்கு, உங்களுக்கே தெரியும். அண்ணா டிஎம்கேல சில பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க, விசிகே அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர், கம்யூனிஸ்டும் அவங்களோட இதில். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கச்ச அன்றைக்கு அண்ணா டிஎம்கே உறுப்பினர்கள் 2 எழுந்து இந்த முன்னாள் திமுக அரசு வந்து நாங்கள் கட்டடம் கேட்டோம், பள்ளிக்கூடத்திற்கு கட்டி கொடுத்து விட்டார்கள், அங்கன்வாடி கேட்டோம் கட்டி கொடுத்துட்டாங்க, சத்துணவு கூடத்தை புதுப்பிக்க சொல்லி கேட்டோம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதற்கெல்லாம் நன்றி சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அந்த 2 கூட்டணி அவங்க பக்கம். அடுத்தது இன்னொன்று அவங்க சொன்னது, முந்தைய நீங்கள் அரசாட்சியில் இருந்த பொழுது பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட்டு டே பசங்க வரைச்ச புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்போம் நாங்கள், எங்கள் கவுன்சிலர்ஸை கூப்பிட்டு தான் அதை கொடுப்பாங்க அவங்க. இந்த வாட்டி எங்கள் யாரையுமே கூப்பிடல அவங்க. அதை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு மரியாதையோடு எங்கள் எல்லா வருஷமும் எங்களை கூப்பிட்டாங்க, எங்கே ஏதாவது அமைச்சர் விசிட் வந்தாருன்னா எங்களை கூப்பிட்டாங்க, அமைச்சர் இந்த உங்களுடைய இதுக்கு பகுதிக்கு வருகிறார் அப்படின்னு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும், நம்ம போகலாம், அதை நம்ம போய் நம்ம பகுதிக்கு வரார் அதுக்காக. எனக்கும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இல்லை கமிஷனரே வராருனாலும் சில வாட்டி சொல்லுவாங்க அதிகாரிகள் வராங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த திமுக இவங்கெல்லாம் எங்களுக்கு வந்ததே தெரியாது, எங்கள் பகுதிக்கு அவர் வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க அமைச்சர் வந்திருக்கார், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, எங்களுக்கு தெரிவிக்கவே இல்லை அப்படின்னாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் ஆட்சியில் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை இல்லை ஒருவேளை இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரலன்றதுனால அதை காழ்ப்புணர்ச்சி சொல்கிறாங்களோ? ஆட்சிக்கு இவங்க தான் அலையன்ஸில் தானே இருக்காங்க இவங்க. இல்லை அதிமுகவை சொல்கிறேன். அதிமுக அவங்களோட அலையன்ஸில் இருக்காங்க, இப்போ டிடிகேயோட விசிகேயும் இருக்காங்க, ஒரு அமைச்சரே இருக்காங்க அவங்களுக்கு அதில். அப்படி இருக்கச்சா அதை தான் டெபுட்டி மேயர் அவர்கள் என்ன சொன்னார்னா, உமானந்தன் அம்மா முன்னாடியே ரொம்ப நியாயமாக நடந்துப்பாங்க, நம்ம செய்யலைன்னா நம்மக்கிட்ட சண்டையும் போடுவாங்க, நம்மக்கிட்ட செஞ்சாக்க செஞ்சு கொடுத்தீங்கன்னு நன்றியும் சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி இப்போ என்னடானா எல்லா எதிர்கட்சிகளுமே சேர்ந்து நம்மளே பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர். இதை தான் அவர் சொன்னார் அங்கே. ஸோ இதில் என்னத்தை நான் வந்து அவர்களை புகழ்ந்து விட்டேன், நான் டிஎம்கேயோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எனக்கு செஞ்சுட்டாங்கன்னு, எனக்கு செய்யவில்லை என்றால் குத்தியும் காண்பித்திருக்கிறேன். இப்போது உதாரணத்திற்கு அந்த லேக்வி ரோடு, அது பெயரை மாற்றி எம்சி சுப்பிரமணியம் சாலைன்னு என்று எனக்கு மாற்றி கொடுங்க, பப்ளிக் ஹெல்த் சென்டர், அது நான் வந்து ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை எனக்கு பண்ணி கொடுக்கல. ஸோ நான் அதை பற்றியும் சொன்னேன், எனக்கு பண்ணி கொடுக்கல, நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு வந்திருக்குமோ என் பகுதியில் அப்படின்றதை கோட்டை விட்டீங்களே இப்படி அப்படின்னு நான் சொன்னேன். அதையும் நான் இல்லை, நீங்கள் திமுக ஆதரிக்கும் போது இன்னொரு விஷயம், இந்த இன்டர்வியூவில் ஆரம்பித்த பிரச்சனை தான், கடந்த முறை கொடுத்த இந்த நேர்காணலை கொடுத்த பிரச்சனை தான். கல்யாணராமன் வந்து தொடர்ந்து உங்களை விமர்சனம் செய்யும் போது நீங்கள் வந்து திமுகவோட கைக்கூலி அப்படி ரேஞ்சுக்கு அவர் சொல்லிட்டு இருந்தார் விமர்சனம். அதாவது டெய்லி இதுவரையும் எனக்கு சொன்னார், இன்னைக்கு காத்திர 41 பதிவுகள் போட்டிருக்காரு, அதில் கிட்ட ஒரு 10 பதிவு உங்கள் மேலேயே இருக்குது, ஒரு 20 பதிவு அண்ணாமலை மேலே இருக்குது, ஒரு 5ஓ 6ஓ தான் மோடி மேலே இருக்குது சொல்லியிருக்காரு எக்ஸ் பதிவுலன்னு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க, அதுக்கப்புறம் பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்றது எக்ஸ் தளங்களில் அப்படின்ட்டு. ஸோ கல்யாணராமன் உங்கள் மீது வைத்த அந்த குற்றச்சாட்டு, நீங்கள் வந்து திமுகவின் கைக்கூலி அப்படின்ற மாதிரி தான் அவர் வச்சுட்டு இருந்தார். அதுக்கு நோட்டீஸ், அதுக்கு அடுத்து அவர் இன்னொன்று சொன்னார்,
இங்கே வந்து வேணும்ட்டே டிஎம்கே நிற்கலை. நான் கவுன்சிலராக நிற்கும்போது அதுவும் போட்டிருந்தேன். ஸ்டாலின் வந்து உமா ஆனந்தன் வேண்டப்பட்டவர் அவர்களுக்கு. அதனால ரொம்ப வீக்காக டிஎம்கே தாங்க நிற்காம எம்எல்ஏ நிற்க வச்சுக்கலாமே அப்படின்னுட்டு இது பண்ணாங்க. நான் இப்போ சொல்கிறது என்னென்னா, இந்த பர்டிகுலர் வார்டில் டிஎம்கே நின்னதே இல்லை. இந்த வார்டில் தொடர்ந்து காங்கிரஸ் தான் நின்று இருக்காங்க. இங்கே காங்கிரஸ் தான் வலுவான இது. என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் காங்கிரஸை சேர்ந்த சுஷீலா கோபாலகிருஷ்ணன் என்பவர். அவங்க வந்து காங்கிரஸ் சார்பாகவும் தேவைக்கவா காங்கிரஸால வெற்றி பெற்றிருக்காங்க. வந்து தென்னை மரம் சின்னத்துல இருக்காங்க முன்னாடி விஜயகாந்த் ரசிகர் மன்ற சார்பா சுயேச்சையா நின்று ஜெயிச்சிருக்காங்க. தென்னை மரம் சின்ன அதுல அவங்க என்ன வீக் கேண்டிடேட்டா அவங்க? அப்போ எனக்கு அகெயின்ஸ்டா ஸ்டாலின் என்மேல் பரிதாபப்பட்டு என்மேல் உமானந்தன் நமக்கு வேண்டப்பட்டவர், அதனால ஒரு வீக் கேண்டிடேட் அப்போ அப்படி ஜெயிச்சவங்க. இதில் உண்மை இருக்கான்னு யோசிக்கணும் இல்லையா? ஸோ கையில் பேனா கிடச்சிது, கையில் எனக்கு கை பிடிக்குது அப்படின்னுட்டு டைப் அடிச்சாக்க இப்படி தான் ஆகும். அடுத்து நான் இன்னொன்றுத்துக்கும் அவர்கிட்ட நான் பேசியது, இப்போது மோடிஜி அவங்க ஒய்ஃபோ அவங்க அம்மாவை பற்றியோ அசிங்கமாக போட்டுட்ருப்பாங்க நிறைய வாட்டி. நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு தவறுன்னுட்டு நம்ம நிச்சயமாக அது கண்டிக்கப்பட வேண்டும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் அதுக்கு. அங்கே இப்போது அதே யார்ட் ஸ்டிக்கில் தான் நான் திருப்பியும் அவர்கிட்ட துர்கா அம்மையாரை பற்றி ரொம்ப தவறாக போட்டேன். ஒரு வருஷம் நான் அப்போவே அவர்கிட்ட சொன்னேன், போட்டேன், துர்கா அம்மையார் அரசியலில் இல்லை. நீங்கள் கமெண்ட் அடிக்கலாம், விமர்சனம் செய்யலாம்னா ஸ்டாலின் அவர்களை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யலாம், அது பொது வாழ்க்கை பற்றி அது அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு. அப்போவே நான் திருப்பி டிஎம்கேயோட அனுதாபி நான், அதனால தான் அதை போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ திருப்பி அவர் அந்த போடுற அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் வாயால் அதை சொல்வதற்கு எனக்கு மனது வரவில்லை. அதில் அண்ணாமலை அவர்களுடைய துணை மனைவியை பற்றி போடுறார். அடுத்து என்னை பற்றியும் அசிங்கமாக அந்த மாதிரி எல்லாம். ஸோ வெளியிலேருந்து இல்லை, இங்கே உள்ளேயே இருக்குது. நாங்கள் அவங்க கேட்குறது அந்த வார் ரூம்லேருந்து தமிழிசை அவர்களை பற்றி, மீதி பேர் எல்லாரை பற்றி யார் பண்ணாலும் தப்பு தான் அது. நம்மளோட யார்ட் ஸ்டிக் வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை பற்றி போட்டால் அது தவறில்லை, எனக்கு பிடித்தவரை பற்றி போட்டால் அது தவறு. அந்த யார்ட் ஸ்டிக் இல்லை. எல்லாருக்குமே ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தான் தெரியும். நம்ம எப்போவுமே சொல்லுவோம், வல்கராக பேசுவாங்க பொதுக்கூட்டத்திலேயே. அண்ட் அவங்க முதலமைச்சர் அவர்கள் அந்த காலத்திலேயே அனந்தநாயகி அவர்கள் எப்படி பேசினாலும் இன்று வரைக்கும் அது பேசப்படும். அந்த இமேஜ்லேருந்து அவங்களால வெளில வர முடியல. அதில் அந்த மாதிரி பேசிக்காங்க. அவங்கள தொடர்ந்து இல்லை. இப்போது கல்யாணராமன் வந்து பிஜேபியில் பொறுப்பில் இருக்கின்றாரு, டெல்லியில் அங்கே வீடு எடுத்து தங்கியிருக்கின்றாரு, ஆர்எஸ்எஸ் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாமே அவர் கண்டிக்கல. அதுதான் நாங்களும் கேட்குறேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்ம எப்படி டிஎம்கேவை கை காமிக்கிறோம் இல்லையா? நம்ம வன்னை ஸ்டெல்லா அந்த காலத்தில் பேசினவங்க, இன்றைக்கு கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ரொம்ப வல்கரா. என்னோடதே ஒன்று இருக்குது, அவர் மேலே கேஸ் போடணும்னு ஒன்று 2-3 நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு டைம் வந்து இப்போது அவங்களாம் கேஸ் போடுறதுன்றாங்க. கேஸ் போடுறதுன்றது வந்து சுலபம் இல்லை. அது ஒரு வக்கீலை வச்சு அவர் கரெக்டாக வந்து அந்த கேஸ் எடுத்து வச்சு அது எப்போ வரும்னு தெரியாது, வருஷ கணக்கில் ஓடும், இழுத்தடிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், கேஸ் போடுங்க அப்படின்னுட்டு. அதுக்கு முனைப்பாக நிறைய பேர் செய்யணும். இப்போ இந்த கோயில்கள் விஷயத்துக்கே நாங்கள் சொல்கிறோம், ஏன் தொடர்ந்து டிஆர் ரமேஷோ, ரங்கராஜன் நரசிம்மனோ, இல்லை அல்லிக்குட்டை ராஜேந்திரனோ, இல்லை இந்து முன்னணியோ, இந்து மக்கள் கட்சியோ, ராம ரவிக்குமாரோ, இவங்க மாத்திரம்தான் இது கேஸ் போடணும்னு இருக்கா? இவ்வளவு நம்ம இந்துக்கள் இருக்கோம், ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தோணலை கேஸ் போடணும்னுட்டு அதில்? அதனால் இந்த இது இவர் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் நான் அது துர்கா அம்மையாரை பற்றி விட, நான் மோடிஜி அவங்க ஒய்ஃப் பற்றியோ இல்லை அவங்க அம்மாவை பற்றி யாரை பற்றி போட்டாலும் அது ஒரு லிமிட் இருக்குது. ஒரு டீசன்சியை தாண்டி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இவங்க நம்ம தமிழிசை மேடமாக இருக்கட்டும், வானதியாக இருக்கட்டும், அவர்களை பற்றியும் சரி, மீதி எல்லாரை பற்றியுமே, அமைச்சர் முருகனை பற்றியும் யாரை போட்டாலுமே அது ஒரு வரம்புக்கு மீறியதாகத்தான் இருக்கிறது அதில். ஸோ இதுக்கு எங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல இதுக்கு? இல்லை, அதுக்கப்புறம் நம்ம இப்போ போன வாட்டி பேட்டிக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பல பதிவுகளை போட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து ராஜா அவர்களோட ஆலந்தூர் தேர்தலில் போய் பிரச்சாரம் செய்யவே இல்லை, அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ மட்டும் அவங்க பொங்கி வராங்க, ராஜாவோட பிரச்சாரத்துக்கு போவே இல்லை, காமகோடி அமைப்பெல்லாம் கூப்பிட்டப்போ அவங்க பிரச்சாரத்துக்கே போகலன்ற குற்றச்சாட்டெல்லாம் நம்ம பதிவு கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பதிவுகள் நிறைய வந்துச்சு. அது இது ஒரு கேள்வி. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த கேள்வி நீங்கள் கேட்டதுக்கேன்னா, அது 2004 காஞ்சி பெரியவர் அந்த ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நடந்த
அந்த கோரமான சம்பவத்தை வைத்து. உங்களுக்கு தெரிந்தவர் தான் வலசை ஜெயராமன். ஆமாம். அவர் வந்து அந்த காஞ்சி காமக்கோட்டி பக்த பேரவை என்ற அமைப்பு அவரோடது. அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தப்புறம் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் லேடிஸ் எல்லாருமா சேர்ந்து அதை எடுத்துக்கிட்டோம். வலசை ஜெயராமன் என்னை பார்த்து கலாட்டா பண்ணுவார், என்னம்மா என்னோட ஏக பேர் எடுத்துக்கிட்டீங்க, நான் தான்மா ஒரிஜினல் ஓனர் அப்படிம்பாரு. அந்த இது நடக்கும்போது 2006 எலெக்ஷன். ஆமாம். ராஜாண்ணா அவர்கள் ஆலந்தூர் நிற்கிறார், சந்திரலேகா மேடம் வந்து மயிலாப்பூர் நிற்கிறாங்க அங்கே. அதுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பேரவை சார்பாக சில பேர் டெசிஷன் எடுத்தாங்க. கன்சல்ட்டே யாரையும் அதில் நாங்கள் வந்து ஒரு தட் வாஸ் அவரதுக்கு வலசை இது ரெஜிஸ்டர்டாக இருந்தது. பட் எங்களுதெல்லாம் ரெஜிஸ்டர்லாம் இல்லை அதில் எதுவுமே. அதில் நாங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 50 பேருக்கு ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். சுமார் நிறைய லேடிஸ் தான் அதில். அது ஒரு மீட்டிங் போட்டு அவங்க மந்தவெளியில் மீட்டிங் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம், இந்த மாதிரி ராஜாண்ணாக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம கேம்பெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலை செய்யலாம், ஏன்னா அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டவர்கள் செய்வதற்கு. ஆனால் அந்த பேனர் நேமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதனால் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்டலாம் அந்த பேனர் எடுத்துகிற சொல்கிறாங்க, இதுலேருந்து நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் நம்ம. அதில் சில பேர் மாட்டோன்னு பிடிவாதமாக பிடிச்சி அந்த பேனரில் தான் பண்ணுவோம். நாங்கள் அதுக்கு போகலை. அப்போது அந்த மடத்துலேன்னு வந்த இதனால, ஏன்னா கேஸ் முடியலை அப்போது 2006. அது எத்தனை மாட்டி முடிஞ்சு டிஎம்கே அவங்க திரும்பி வந்தப்போ தான் முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். அதில் அப்போது அதை வச்சு பண்ணுது. அதனால் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம். ஒரு குரூப் ராஜாண்ணாக்கு அவங்க அந்த அம்மா போட்டிருக்கிறபடி நாங்கள் ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டணும். எங்களை தாதாவில் ஒரு டான் லெவலுக்கு அந்த அம்மா ஆக்கிட்டாங்க. நான் நிச்சயமாக அப்போ டான்லாம் இல்லை. நான் இப்போ வேணால் கொஞ்சம் மிரட்டணும்னு தெரியல, அன்றைக்கெல்லாம் நான் டான் லெவல்லாம் கிடையாது. நான் ஃபோனில் என்னோட ஆடு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டினாங்க அப்படின்னுட்டெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க. இதுக்கும் நான் திரும்பி கேஸ் போட்டேன்னா எனக்கு ஒரு வேண்டாத தலைவலி. இதெல்லாம் பண்ண முடியாது இதில் கண்டிப்பாக அங்கே. இது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அப்படி நடந்திருந்தால் சந்திரலேகா மேடம் என்னோட இன்னி வரைக்கும் என் மேலே அதே அஃபெக்ஷன். ஷி ஹேஸ் அ லாட் ஆஃப் அஃபெக்ஷன் ஃபார் மீ இன்னி வரைக்கும். அதில் அதே மாதிரி ராஜாண்ணா மை ரிலேஷன்ஷிப் வித் இஸ் லைக் அ மென்டார். அதில் அந்த அம்மா வந்து நான் என்னமோ என்னோட சரித்திரத்தை கரைச்சி குடித்தவங்க மாதிரி என்னை விட அவங்க என்னை பற்றி நிறைய போட்டு, நான் எலெக்ஷனுக்கு போனதே இல்லை. நான் அடுத்து எல்ஜி மன்னி இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு தான் சாட்சி கூட்டிட்டு வரணும் போல இருக்கு. நான் வர முடியாது. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இன்னொன்று என்னென்னா, இப்போ எல்ஜி மன்னியோட தான் இன்ட்ராக்ஷன் கேம்பெயினுக்கெல்லாம் நாங்கள் அவங்களோட தான் போவோம், நான் சுஜாதாரோ அவங்கெல்லாம். ஸோ நான் சும்மா ஒரு 2 வாட்டி கேம்பெயின் போயிட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அதில். இங்கே இப்போது ஒருத்தரை பற்றி தப்பு சொல்லணுன்னாக்க என்ன நிறைய பேசலாம் அதில். அது திருப்பி அவங்க வந்து ஐ கேன் ப்ரூவ் இட், ஐ கேன் இதுன்னெலாம் போட்டிருக்காங்க. அது திருப்பி இன்னொருத்தரோட வாலெல்லாம் போய் இப்போ ஓடிட்டுருக்கு அதில். இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன்னா அவங்கள பற்றி திருப்பி டிட் ஃபார் டேட்னுட்டு அந்த போட்ட அம்மையார் வந்து திப்பு சுல்தான் தான் ஏதோ ஒரு பெயிண்டிங் வச்சாங்க லலித் கலா அகாடமியில். அது ஃப்ராங்கோ டிகாட்டியன் அவங்க இதோட சேர்ந்து அதில் பர்மிஷனே வாங்கலை அவங்க, போலீஸ் பர்மிஷனே. அதில் இஸ்லாமிக் அந்த ஆர்காட் நவாப் அவங்க சொல்லி ஒரு இஸ்லாமிக் குரூப் வந்து அந்த இடத்துல கலாட்டா பண்ணிச்சு அந்த எக்ஸிபிஷனு. போலீஸை பார்த்தோன்னே போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்போ போலீஸ் கேஸ் இப்போ ஆயிடுமோன்னு பயந்து சந்திரலேகா மேடமும் ஹரஞ்சி, உங்களுக்கு தெரியும் இப்போ மறைந்து விட்டார், காலம் சென்ற ஹரஞ்சி, அவங்க ராதாராஜன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அதில் இந்த மாதிரி. ஸோ இவ்வளோ பேர் போய் அவங்கள காப்பாற்றணுன்னுட்டு அந்த கேஸ் ஆகாமல், ஏன்னா அதில் ஒருவர் வந்து இதில் இருக்கிறவங்க யூஎஸ் அதில். ஸோ இந்த மாதிரி சிக்கல்லேருந்தெல்லாம் அவங்கள இது பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் இப்போ வெளில சொல்லியிருக்கக்கூடாது. நான் இப்போ நீங்கள் இதை பற்றி கேட்டதுனால நான் அதை சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி இன்னும் தெரியணும்னா உங்களுடைய நண்பர் வலசை ஜெயராமனை கூப்பிட்டும் பேசலாம் கண்டிப்பாக மேடம் இதை பற்றி. இன்னொரு விஷயம், அதே மாதிரி போன பேட்டி வந்து பரபரப்பு உண்டாக்கிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பல தொலைபேசிகள், 2 பக்கத்துலேருந்து தொலைபேசிகள் வந்தது, பாஜக பக்கத்துலேருந்து தொலைபேசி வந்தது, அண்ணாமலை அவர்கள் பக்கத்துலேருந்து தொலைபேசி வந்தது. இப்போவும் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அண்ணாமலை அவர்கிட்ட இருந்தால் எனக்கு ஃபோன் வந்து யாரும் வரவே இல்லை, அந்த சைட்லேருந்து வரவே இல்லை, ஃபோனே வரல. அப்போ WTL போகிறதா இல்லை? நீங்கள் அதில் WTL போகிறதா இல்லை? இப்போது பிஜேபிலே இருக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பிறந்த வீடு மாதிரி. ஐடியாலஜிக்காக தான் இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறோம். இதில் மோடி சொன்னதை தான் நான் ஞாபகப்படுத்தணும். அவர் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தப்போ இந்த துக்ளக் விழாக்கு வந்தப்போ இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதில்
அவர் வந்துட்டு இங்கே இன்னொரு 20 ஆண்டுகள் இங்கே நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, இன்னும் ஏன் இந்த கட்சியில் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு பிரமிப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை பார்த்தா. இந்த கொள்கை பிடிப்பினால் தானே இங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் அங்கே எனக்கு நிச்சயமாக குறைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதில் நான் தான் அன்றைக்கி சொன்னேனே, ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் ஸ்டில் இன் பிஜேபி. அதுதான் தொடரும்னு நினைக்கிறேன் நாங்களும். அதில் அது நான் இல்லை, பலரும் அதான் சொல்கிறாங்க. நம்ம கமெண்ட்ஸும் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்க அந்த WTலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, உங்களை வரவேற்க வாங்கன்னு சொல்லி. உங்களை மாதிரி ஒரு வீரமான பெண்மணி எங்களுக்கும் தேவைட்டு அவங்களும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஓகே மேடம், நேரத்தை ஒதுக்கி பேட்டியதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். தேங்க்யூ. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.